இப்போ நம்ம எடுக்கிறோம். எவ்வளோ இருக்கு கஞ்சி இன்னைக்கு ஒரு புடி. Try. ஓடியா அம்மா அம்மாட்ட கொண்டு கொட்டிடாத. என்ன மீன்? நல்ல மீன். நல்ல மீன் தான். மீனோட பேர் தெரியுமா? அந்த மீனோட பேரு தெரியாது. சூடை. சொல்லு. சூடை. சூடை மீன் இன்னைக்கு என்ன போறோம்? பொரிச்சு சாப்பிட போறோம். பொரிச்சு சாப்பிட போறோம். இது வந்து பொரியலுக்கு, இப்போ காலை கஞ்சிக்கு, இது மதிய குழம்புக்கு. கோல்டு வினர் சன்ஃப்ளவர் ஆயிலால் அந்த மீனை பொரிக்க போகிறோம். சரி, இந்த மீன் வந்து நம்மளுக்கு கடைக்கார பாம்பன் கடைக்காரைக்கு போனோம். இந்த மீனை வாங்கி தந்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம தீவு மீனவன் காற்று பப்பா தான்.
ரொம்ப டேஸ்டியான மீன். ஆனால் இன்றைக்கி மீனோட விலைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, விசைப்படகுகள் எந்த போட்டுகளுமே போகலை, நாட்டு படகுகள் தான் இருந்துச்சு. நாட்டு படகுலையுமே எக்கச்சக்கமான நாட்டு படகுகள் கடந்து வெறும் 3 படகுகள் போனனால இன்றைக்கி மீனோட ரேட்டு வேறு லெவல் தீயாக போயிருக்கு. நான் வாங்கிட்டு வந்த கொஞ்சோண்டு மீன் ஒரு 3/4 கிலோ மீன் இருக்கும். இந்த 3/4 கிலோ மீனை எங்களுக்கே 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கங்களேன், அந்தளவுக்கு தீயாக போகுது ரேட்டு. ஒரு சில நேரங்களில் மீனோட ரேட்டு இப்படி தான் போகும். ஏன்னா வந்து கம்மியாக வர டைங்களில் மீன் ரேட் அதிகமாக போகும், அதிகமாக வர டைங்களில் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகும் ரேட்டு. இப்போ இந்த மீனை நம்ம பொரிச்சு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இப்போ எக்ஸ்பிரஸ் இருக்கு பாருங்க, சும்மா வேறு லெவலாக இருக்கும். இன்றைக்கி ஒரு புடி தான். அதே மாதிரி இந்த மாதிரி மீன்களை பொறிச்சு சாப்பிடும்போது ஒரு கோப்பை கஞ்சி அடிக்கிறவங்க 2 கோப்பை அடிக்கும். அதே மாதிரி இந்த சூட மீனை வந்து அதிக நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை, கருவிடும். கொஞ்சம் நார்மலாக மேக்ஸிமம் டைம் ஊற வச்சுட்டு இதை வச்சு பரட்டி விட்ருணும். 1 நிமிஷம் கழித்து இந்த மீனத்தை வந்து பரட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பெரிய மீன்கள்லாம் வந்து அந்த சதையல் பகுதியில் அதிகமாக இருக்கும், வேகிறது லேட்டாகும். இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து சீக்கிரமே வெந்துடும். இப்போ ஒரு வழியாக வந்து பொரிச்ச மீன் ரெடி ஆயிருச்சு. ஓகே ஓகே ஓகே, ஒரு வழியா நல்லா கருவேப்பிலையெல்லாம் போட்டு கமன்னு இருக்குது கஞ்சி. இன்னைக்கு ஒரு புடி கருவேப்பிலையெல்லாம் எடுத்து போட்டுருங்க கீழே. யார் அதிக மீன் சாப்பிட்றான்னு பார்ப்போம். யார் அதிக மீன் சாப்பிடுவா? சாப்பிடுக்கிறேன். மீன் எடுத்து சாப்பிடுங்க. நடக்கிதாக்கு மீனை சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது மீன். சாப்பிட்டியா? சாப்பிட்டு முழுசாக சாப்பிடணும். அப்பா உங்களுக்காக பாமன் போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம். ரைட் கையில் எடு, லெஃப்ட் கை அதுக்கு நல்லா சாப்பிடு. கேர எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது என்ன மீன் தெரியுமா? சூடை மீன். சொல்லு சூடை. எல்லாரும் சொல்லு நல்லா இருக்கான்னு சொல்லு. அவங்களுக்கு சொல்லு நல்லா இருக்கா இல்லையா? அவனை பார்க்காங்க எல்லாரும். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லு. சரி நீ சொல்லியா? என்ன மாதிரி குட்டி குட்டி பசங்க இருந்தால் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க, நல்லா உடம்பு வைக்கும். அது சொல்லுங்க அவங்களுக்கு. குட்டி பசங்க வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்குலாம் மீன் கொடுக்குறது அவ்வளோ நல்லது. சின்ன பிள்ளையில கொடுக்கும்போது மீன்கள் கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க கஞ்சி குடித்தா ஒரே சளி பிடிக்கும், தூக்கம் வரும் அப்படின்னு. கஞ்சியில் உள்ள ஸ்ட்ரென்த்து எதுலையுமே கிடையாது. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் கண்டுபிடிச்சதில் கஞ்சியில் தான் அதிகமாக சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலாம் மார்னிங் ஃபுட்டே இந்த கஞ்சி தான். அதை வேறு இங்கிலீஷில் வந்து மார்னிங் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் சேல் பண்ணுறாங்க. கஞ்சியோட அருமை அமெரிக்காக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. ஒரு சமையல் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் வந்து என்ன ஒரு 3 மணி நேரம் ஆகுமா? இல்லைன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே பண்ணிடுவாங்க, 3 மணி நேரத்துக்குள்ளே பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த கஞ்சி கிடைக்கிறதுக்கு வந்து 1 நாள் வெயிட் பண்ணணும். சமையல் பண்ணி அதுக்கு ஒன்றான கரெக்டான டயத்தில் தண்ணி ஊற்றணும், வடு தண்ணியை கரெக்டான டயத்தில் தயிர், வெங்காயம்
ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பிரியமாக இருப்பாங்க. ஒரு ஆள் தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க, ஒரு ஆள் வெங்காயம் கருவேப்பிலை இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்படி பண்ணாலும் கஞ்சி ரெடி பண்ண 1 டே ஆகும். கஞ்சியில் மெயின் ஹைலைட்டே என்னென்னா, கஞ்சியை குடிக்கணும்ல, கஞ்சியை குடித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக அதில் உள்ள நீரா தண்ணியை குடிச்சே ஆகணும். எவ்வளோ தான் நம்ம கஞ்சி இந்த பருக்கையை வந்து உள்ளே ஏற்றினாலுமே ஃபுல்ஃபீல் ஆகாது. லாஸ்ட்டாக அந்த தண்ணியை ஃபுல்லாக குடிச்சு ஏற்றுற பாருங்க, நெஞ்சு முட்டை நிற்கும். ஒரு நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக எவ்வளோ வெயிட்டான வேலையானு பார்க்கலாம். எங்கள் முன்னோர்கள்லாம் அப்போவே இதோட அருமையை தெரிஞ்சுதான் கடலுக்கு போகும்போது இந்த கஞ்சியாக கொண்டு போவாங்க. இப்போவுமே எல்லா போட்டிலையுமே கஞ்சி தான் மெயின் டிஷ்ஷு. இருக்கிறதுலே பெரிய அறிவாளிகள்னு சொல்லப்போனால் நிறைய பேர் அந்த சயின்டிஸ்ட் இந்த சயின்டிஸ்ட் சொல்லணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம முன்னோர்கள் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அறிவாளிகள். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, விட்டா நான் எல்லா மீனையுமே சாப்பிட்ருவேன், மறுபடி கண்ணு பட்டுரும். அதனால் வீடியோ இதோட முடிச்சுக்குருவோம். என்னையா நம்ம ஃபுல்லாக சாப்பிடுவோம் என்ன? எல்லாருக்கும் டாட்டா சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க. கடல் ராசா பண்ண ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, டாட்டா சொல்லு. டாடா. டாட்டா.